இப்போ குறிப்பிட்டு நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சினால அப்படின்னு பார்க்கலாம். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார்? கடகராசிக்கு ஒரு ரகசியம் சொல்லணும். எந்த பயிற்சிகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பொதுவாகவே சந்திரனை பொறுத்தளவு வேகமாக சுழன்று வருகிற கிரகம். இந்த 12 கட்டங்களையும் ஒரு மாதத்திற்குள் முடித்து விடுகிறார். நீங்கள் ஒரு இடத்துல நின்னா தானே யாராவது கள்ள தூக்கி போட்டவங்க மேலே விழும். நகன்று கொண்டே இருக்கிறீங்க, வேகமாக போய்கிட்டு இருக்கிறீங்கன்னு எப்படி விழும் இல்லையா? அந்த அடிப்படையில் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு பெருசாக வக்ரகதியானாலும் நேர்கதியானாலும் எந்த கிரகங்களும் பெரிய பாதகத்தை செய்யாது. இருந்தாலும் நிறைய பேர் எதிர்பார்க்கறது உண்டு, எங்களுக்கு பட்டால் அது அட்டம சனி முடிஞ்சதுன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே இப்போ வக்ரம்ன்றீங்க, அப்போ திரும்ப அட்டமம் ஆரம்பிச்சிருச்சா இப்படின்னு சொல்லுவாங்க, கேட்பாங்க. இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, இந்த வருடம் நடக்கின்ற இந்த வக்ர சனியில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் வக்ரமாகிற போது அது வேகமாக பின்னோக்கி சென்று அடுத்த கட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிரும். இப்போ மீனத்துலேருந்து ரிட்டர்ன் வர்றாரா, அவர் கும்பத்துக்கே போயிடுவார். ஆனால் இந்த வருஷம் அப்படி போகலை, கும்பத்துக்குள்ளே போக மாட்டார். அவர் மீனத்துக்குள்ளே தான் இருந்து அவர் வக்ரத்தை முடிச்சுக்கிறார். அப்போ அந்த மீனத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால அட்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய பயம் உங்களுக்கு தேவையில்லை. ஆனாலும் சொல்கிற, இந்த கடகத்தில் பிறந்தவங்களுக்கு குரு நல்லா இல்லை, 12ல் குரு, ராகு கேதுகளும் நல்லா இல்லை. அப்போ சனி பகவானும் நல்லா இல்லைங்கிற மாதிரி வருது. இப்போது நீங்கள் ஆற்றுகின்ற பணிகளில் நிறைய காரிய தடைகள் வரும். ஒரு வேலையை 2 வாட்டி செய்கிற மாதிரி இருக்கும். ஒருத்தரை பார்க்க போகிறீங்கன்னா அப்போ தான் அவர் வீட்டை விட்டு போயிடுவார், நீங்கள் திருப்பி வருகிற மாதிரி இருக்கும். அதுலேயும் இந்த பேங்க்கில் லோன் வாங்குறதுக்கு பேப்பரை கொடுத்துக்கிட்டு அடாடா மல்லு கட்டுவாங்க பாருங்கள். அவங்க பேப்பரை, அந்த பேப்பரை கூட இந்த பேப்பரை கூட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. லோன் வந்த பாடு இருக்காது, இவங்க என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் தலை சுற்றுவாங்க. இப்படிப்பட்டதெல்லாம் இதில் தாராளமாக கடகத்திற்கு நடக்கும். இந்த கடகத்தில் பிறந்தவர்களை பொறுத்தளவு ஒன்று சொல்லுவேன், என்ன நடந்துற போகுது பார்த்துடலாம் இப்படிங்கிற ஒரு முரட்டுத்தனமாக நீங்கள் போக ஆரம்பித்தா இந்த சனியை கொஞ்சம் ஜெயிச்சு காட்டலாம். ரொம்ப எமோஷனல் ஆகக்கூடாது, ரொம்ப டென்ஷன் ஆக தேவையில்லை. உங்களுடைய குணமே இயற்கையாகவே பர்ஃபெக்டாக வாழணும், பர்ஃபெக்டாக நடந்துக்கணும்னு நினைப்பீங்க. அதற்கு இது காலம் இல்லை. இப்போ பர்ஃபெக்ஷனை தூக்கி குப்பையில் போட்டுட்டு எப்படியும் நெளிஞ்சு முன்னாடி போகலான்னு ட்ரை பண்ணணும். குறிப்பாக காரிய தடையை பற்றி சொன்னேன். திருமண காரியங்கள் தடைபடும், ஏதாவது ஒன்று புதுசாக பண்ண போகிறோன்னா தடைபடும். காசு கையில் இருக்குங்க, போய் ஒரு நல்ல சட்டை எடுக்கலான்ட்டு போக முடியல அப்படின்னா தடைகள் வரும். அப்படியே போனாலும் இவர் நினைச்ச கலர் கிடைக்கலைங்கிற தடைகள் வரும். இதனால் பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. பெண்களுக்கு தான் எல்லாமே பர்ஃபெக்டாக தேவைப்படும், மேட்சிங்காக தேவைப்படும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆமாம், சும்மாவே அவங்களுக்கு எல்லாமே நீட் அண்ட் கிளீனாக மேட்சாக இருக்கணும். இதில் அந்த மேட்சிங் கிடைக்காது. அப்போ 1க்கு 10 கடை அலைய வேண்டியது இருக்கும். அப்போ கையில் பணம் இருக்குது, பெரிய நகரத்தில் வாழ்கிறோம், என்ன நிம்மதி இல்லையே இப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வரும். இதில் இன்னும் சொல்ல போகணும்னா, இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் கூட நம்பிக்கையின் பேரில் இந்த காலத்தில் செயல்படக்கூடாது. ஏன்னா நம்பிக்கையின் செயல்பட்டால் அது ஏதாவது ஒரு தொல்லையில் கொண்டு விட்டுடும். நண்பர்களுக்கு உதவுகிற போது கூட கவனமாக உதவி செய்யணும். இப்போ பல வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் பார்க்காத ஒருத்தர் நான் ரொம்ப கஷ்டப்படுற ஏதாவது கொடுங்கன்னு கேட்டால் கொடுத்து தான் தீரணும். அப்போ உங்களுடைய பொருளாதாரத்தையும் மையமாக வச்சுக்கிட்டு இவர் திருப்பி கொடுக்காட்டா கூட பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட உதவிகள் இருக்கட்டும். இதை கடகத்தில் பிறந்தவங்க ஃபாலோ பண்ணணும். வீட்டுக்குள்ளே உட்குடும்ப வாழ்க்கையில் சில நேரங்களில் குழப்பங்கள் ஏற்படும். கணவனுக்கும் மனைவிக்கும் தகராறு, ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை இல்லை, அல்லது ஒருத்தர் சொல்கிறதுல ஒருத்தருக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்கல, இப்படிங்கிற மனப்போராட்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதனால் பிள்ளைகளின் வாழ்க்கையும் சீரழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் வரும். மொத்தத்தில் இந்த கடகத்தில் பிறந்தவங்க எமோஷனல் ஆகாமல், டென்ஷன் ஆகாமல், நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துடலான்னு முடிவெடுக்கணும். இதில் 8ஆம் இடத்துல வேறு ராகு உட்காந்துருக்கிறார். இந்த ராகு 8ஆம் இடத்துல இருந்தால் உடம்பையும் கொஞ்சம் பயபத்திரமாக பார்த்துக்கணும். குறிப்பாக உணவு சாப்பிட்றோம், அதெல்லாம் ஒழுங்காக கழிவுகள் வெளியில் போகுதா, ஏதாவது வயிற்றில் கோளாறு இருக்கா, ஜீரணம் ஒழுங்காக இருக்குதா, நம்ம நல்லா தான் சாப்பிட்ருக்கோமா இப்படிங்கிறதுல முழு கவனம் வைக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்கின் அலர்ஜி, இந்த மாதிரியான சில தொத்து வியாதிகள் எல்லாம் வரும். இதற்கு உடனடியாக மருந்துகளை கவனிச்சிடணும். ஒரு டாக்டர்கிட்ட போய் உடனே மெடிசன் எடுத்துடணும். ஆனால் இத்தனைக்கும் மேலே இவங்களுக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால், 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். நல்லா சாப்பிட, நல்லா தூங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்க, ஜாலியாக இருக்க, சந்தோஷமாக இருக்க, இதற்கும் அவர் ஒரு ட்ராக் போட்டுட்ருக்கிறார். அப்போ எதையாவது ஒன்றை கையில் பிடிச்சிக்கிட்டு இன்னொன்று நம்ம ஜெயிக்கணும். அந்த அடிப்படையில் கடகத்தில் பிறந்தவர்கள் 2-3 விஷயந்தான். உடல் நலம், நம்பிக்கையின் பேரில் செயல்படாமல் இருக்கிறது, உட்குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, திட்டமிடுதலில் காரிய தடைகள், இப்படிப்பட்ட சிலவைகள் எல்லாம் கவனத்தில் கொண்டு கொண்டால் எந்த பிரச்சனைகளும் கடகத்துக்கு வந்துட போகிறதில்ல. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. இந்த 2ல் கேது இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிற வார்த்தை, நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க, ஆனால் கேட்குற அவருக்கு வேற ஒரு அர்த்தம் கொடுக்குற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டுடுவீங்க.
இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த பேச்சாற்றலோடு வாழக்கூடியவங்க இருக்காங்கல்ல, அட்வொகேட்டாக இருக்கிறவங்க, ஜட்ஜுங்க, இந்த மாதிரி பப்ளிக்கில் மற்றவர்கள் பிரச்சனையை ஊடுருவி தீர்க்கக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் பேசுகிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக அரசியல்வாதிகள். நிச்சயமா. மொத்தத்தில் எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஆமாம். நன்றி சார். நன்றிம்மா.